ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸோட டே 14 கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 to டே 13 கண்டென்ட் மேக்ஸ் பிளேலிஸ்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், x is to y is equal to 2 is to 1 எனில் x square minus y square is equal to x square plus y ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஈக்குவல் டு வராது, இஸ் டு. ஓகே, அதாவது ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 is to 1. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வந்து 2ன்னு அர்த்தம், ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூவும் தெரியும், ஒய்யோட வேல்யூவும் தெரியும். கொடுத்துருக்க கொஷின்லேருந்து அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ரேஷியோ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ என்னது 2, 2 ஸ்கொயர் என்னது வரும் 4, மைனஸ் 1ஓட வேல்யூ என்னது 1. ஸோ 1 ஸ்கொயர்னா 1 is to x ஸ்கொயர்னா நமக்கு தெரியும் 4, y ஸ்கொயர்னா என்னது 1. ஸோ இங்கே ப்ளஸ் 1. ஸோ 4 minus 1 நமக்கு என்ன கிடைக்கும் 3 is to 4 plus 1 என்னது 5. 3 is to 5. ஓகேவா? இதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 3 is to 5. செகண்ட் கொஷின், 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3 is to 2 is to 7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளமும் முறையே என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவது ஒரு ரிப்பன் இருக்குது, அது டோட்டல் லென்த் வந்து 24 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து 3 பீசஸாக கட் பண்ணுறாங்க. அதில் ஒவ்வொரு பீசஸோட ரேஷியோ வந்து எந்த ரேஷியோவில் கட் பண்ணுறாங்கன்னா 3 is to 2 is to 7 ரேஷியோவில் கட் பண்ணுறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 is to 2 is to 7 இருக்குது தெரியுமா, இந்த கட் பண்ணதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே 3 is to 2 is to 7 அந்த ரேஷியோவில் கட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எடுக்கலாம்னா 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் 7x, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ இந்த 3 ரேஷியோ நம்ம ஆட் பண்ணும்போது தான் நமக்கு டோட்டல் லென்த் கிடைக்கும். ஸோ அதை தான் இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது ஏன் போட்டிருக்கோன்னா நமக்கு இதோட லென்த்து தெரியாது. ஓகேவா? ஸோ ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க அண்ட் டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ 3 அந்த ரேஷியோ 3யாக கட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட ரேஷியோ என்ன, ரேஷியோ தெரியுது பட் அதோட மீட்டர் என்னன்னு தெரியல, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் இதில் எக்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12x which is equal to 24. அப்போ x is equal to இந்த 24 divided by 12 அது பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 2ன்னு கிடச்சிட்டா இப்போ இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3x which is equal to 3 multiplied by 2 which is equal to 6 meter. And next 2x இருக்கா. So 2x is equal to 2 multiplied by 2 which is equal to 4 meter. And then 7x இருக்கிறதுக்கு 7x which is equal to 7 multiplied by 2 which is equal to 14 meter. ஓகேவா? ஸோ இப்போ அந்த 24 மீட்டர் இருக்கா. ஸோ அதை 3 பீஸா கட் பண்ணாங்களா, அந்த 3 பீஸா கட் பண்ணும்போது 3 அந்த ரேஷியோக்கு 6 மீட்டர் லென்த் கட் ஆகிருக்கும். அண்ட் தென் 2 ரேஷியோவில் கட் பண்ணியிருக்கிறதுல வந்து 4 மீட்டர் லென்த் இருக்கும். அண்ட் தென் 7 ரேஷியோவில் கட் பண்ணியிருக்கிறது 14 மீட்டர் இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இந்த சம்மில் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் இங்கே பாருங்கள். டோட்டல் லென்த் 24 இருக்குதா. அண்ட் தென் நீங்கள் பண்ணியிருக்க சம் வந்து கரெக்டான ஒரு டைம் செக் பண்ணிக்கிறதுக்கு இங்கே நம்ம ரேஷியோக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ல லென்த்து, இதெல்லாம் ஆட் பண்ணால் அதுவும் 24 தான் வரணும். ஓகேவா? ஸோ இதுவும் 24 இதுவும் 24 வந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் வந்து கரெக்ட். தேர்டு கொஷின், 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமான இருப்பின் x is equal to, அதாவது இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு ரேஷியோவாக இது is equal to இதுவான். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 is to 5 which is equal to x is to 20. அவங்க கொடுத்துருக்க கொஷின் படி இதான் நம்மளோட கண்டென்ட்டு. இல்லை எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் 2 is to 5னா அதை 2 by 5 எழுதிக்கலாம் which is equal to x by 20. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற வேல்யூஸ்லாம் இன்னொரு சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 20 into 2 by 5 அப்படி வரும் which is equal to 40 divided by 5 8. ஸோ x is equal to 8. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, x is equal to 8. ஃபோர்த்து கொஷின், 2:7 என்ற விகிதத்திற்கு சமமான விகிதம். ஓகேவா? ஸோ அதாவது நமக்கு கொடுத்துருக்க ரேஷியோ என்னென்னா 2 is to
7. இதோட ஈக்குவலண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இப்படி வேல்யூ கொடுத்து அதோட ஈக்குவலண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூவும் ஃபஸ்ட்டு ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 4:14 வரும். இந்த 4:14 ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இல்லை. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த வேல்யூ இருக்கும் தெரியுமா, அதாவது 2:7 அதை வந்து நெக்ஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 6:21. ஓகே, இப்போது இந்த 6:21 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போது அதுதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 6:21. இதுவே இந்த 6:21 வந்து இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ இருக்குல்ல, கொடுத்துருக்க ரேஷியோ 2:7, அப்போ அதை நெக்ஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்படி ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். எந்த நம்பர் ஆப்ஷனில் இருக்கோ அதான் நம்மளோட ஆன்சர். 5th question, 5:4 என்ற விகிதத்தின் சதவீதம் மதிப்பானது. அதாவது நமக்கு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:4. ஓகேவா? இந்த ரேஷியோவோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கலி இப்படி ரேஷியோ கொடுத்து பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னென்னா x/y மல்டிப்ளைட் பை 100. இதில் இதான் எக்ஸோட வேல்யூ, இதான் ஒய்யோட வேல்யூ. அப்போது 5/4 மல்டிப்ளைட் பை 100. ஓகேவா? ஸோ இப்படி வரும். அண்ட் தென் 5ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 500 டிவைட் பை 4 வரும். அண்ட் தென் இந்த 4ஐ வச்சு இந்த 500 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 125. அப்போது நம்மளோட ஆன்சர் வந்து என்னென்னா 125%. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஐ ஹோப் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.